இயேசுவானவருடைய அடக்கத்தின் போது அவரை சீலைகளால் சுற்றி இருந்தார்கள் அல்லவா? அதிலே அவருடைய அந்த தலையை சுற்றி இருந்த சீலை கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருந்ததே, அது ஏன் என்று இடத்துல கேட்டார். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களையும் வாசித்து உங்களுக்கு நான் பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக வாசிப்போமா? வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் இடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தானியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அன்பானவர்களே, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுந்த விடயங்கள் உண்டு. அவற்றை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் முன்னுக்கு பின் முரணாக ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாத கதைகள் மாதிரி, கட்டுக்கதைகள் மாதிரி தெரியும். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், முரண்பாடுகள் இல்லை. அவரவர் எதை சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் சொன்னார்கள். நாம் யோவான் புத்தகத்தின் இந்த சம்பவத்தை மாத்திரம் இன்றைக்கு கருத்திலே கொள்வோம். ஏனென்றால் யோவானுடைய சுவிசேஷம் யூதர்களுக்கு இயேசுவை தேவனாக, தேவகுமாரனாக காட்ட எழுதப்பட்டது. ஆகவே இன்றைக்கு இந்த 8 வசனங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு அதிகாரத்துக்கு முன்ன 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க, அதிலே 38 40 வரை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். 39ஆம் வசனம், ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல், அதாவது 50 கிலோ கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். யூதர்களின் முறைமையின்படியே என்று இருக்கிறது அல்லவா? 3 சீலைகள். இப்ப நீங்க கேட்காதீங்க, பைபிள் எங்க 3 சீலைன்னு போட்டிருக்கு? யூத முறையின்படி என்றால் என்னை போன்றவர்களுக்கு தெரியும், யூதர்கள் 3 சீலைகளில் தான் சுற்றினார்கள். இப்போ ஒருவர் மரித்து விட்டால் அவருடைய உடம்பை அப்படியே ஒரு ஔஷதத்தால் அபிஷேகிப்பார்கள், அப்படி பூசுவார்கள். அப்போ அதற்கு பிறகு முதலாவது சீலையை பாதம் தொடங்கி கழுத்து வரை சுற்றுவார்கள். அதற்கு பிறகு மறுபடி இன்னொரு ஔஷதத்தை அதற்கு மேலே பூசுவார்கள். 2வது சீலையை கழுத்திலே இருந்து பாதம் வரை சுற்றுவார்கள். அதற்கு பிறகு இந்த கழுத்துக்கு மேலே தலைப்பகுதியை முழுக்க அவர்கள் அந்த தைலத்தால் அவர்கள் அபிஷேகித்தென்றால் பூசி, அந்த 3வது சீலையால் அதை முழுக்க சுற்றுவார்கள். அப்படித்தான் யூதர்கள் அடக்கம் செய்வார்கள். மகதலேனா மரியாள் வந்து கல்லறையை பார்க்கிறார், கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. உடனே ஓடுறாங்க. அவர் சொல்றார், எங்களுடைய கர்த்தருடைய சரீரத்தை எவனோ களவெடுத்துட்டான். இப்போ யோவான் ஓடி போய் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார். ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். இடத்துல கிரீக் பைபிளை திறந்து வச்சிருக்காரு பாஸ்டர். அந்த சேலைகள் கிடக்கிறது என்ற சொல் கிரேக்க மொழியிலே கெல்மேனா, கிடக்கிறது என்ற அந்த கிரீக் கிடக்கிறது என்ற
தமிழ்ல சொன்னா எப்படி வேணாலும் கிடக்கலாம், ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கின்றன. அந்த மாதிரி அந்த துணியை சுற்றினால் ஒரே நாளில் அந்த பதார்த்தங்களோடு சேர்ந்து அந்த சீலைகள் அப்படி கல்லு மாதிரி ஆகிரும். அப்போ இயேசு உயிரோடு எழும்பினால் அந்த துணியை சும்மா அவுக்க முடியாது, கலட்ட முடியாது. அதை மறுபடி கலற்றவா அடக்கம் பண்ணுகிறார்கள். அது அப்படியே உக்கி போகும். அதை கலட்ட முடியாது. அப்படி கலற்றுவதென்றால் ஊரான ஒரு கத்தியை கொண்டு வந்து அந்த அந்த துணிகளை வெட்டி 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 பிளந்துதான் இந்த உடம்பை வெளியே எடுக்க வேண்டும். ஆனால் யோவான் அதை பார்த்த பொழுது கட்டுகள் அப்படியே இருந்தன, இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போ இப்ப நீங்க ஒரு பணப்பெட்டியை பாக்குறீங்க, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த கோட் சூட்டோட இப்படி அந்த கிளவுஸ் இப்படி இருக்குது. அப்படி அந்த கெமேனா நிலையில இருந்தால் நீங்கள் நினைப்பீர்கள் உடம்பு இருக்குது. ஆகவே யோவான் நினைத்தார் உடம்பு இருக்குது, ශරීරය තියෙනවා. இந்த கல்லு புரண்டு இருக்கிறத பார்த்து தான் மகதலேனா மரியாள் அக்கா உடம்ப காணான்னு சொல்லுது போல இருக்கு. விளங்குதா? ஒரு பார்சல் அப்படியே செலோ டேப்பால நீங்க கம்பெனியில வாங்கின மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த பொருள் அதுக்குள்ள இருக்கு. யோவான் வந்து பார்க்கிறார், அந்த சீலைகள் கெமேனா நிலையில் அப்படியே கிடக்கிறது. அதுதான் தமிழ்ல கிடக்கிறதுங்கிறது அவ்வளவு பொருந்தாது, புரியுதா? பேதுரு என்ன செய்கிறார், உள்ளேயே போறார். ஆனால் அந்த தலையை சுற்றி இருந்த துணி மொழியிலே சூடாரியோன். சூடாரியோன் என்பது ஒரு சீலை அப்படியே இறுக்கி கட்டுவது. யோவான் 11க்கு கொஞ்சம் ஓடினால் 44வது வசனத்தை வாசித்தால் லாசருவின் மரணம், அவன் உயிர் தெழுந்தது இருக்கிறது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அதாவது லாசரு வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, ஆனால் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. சூடாரியோன். இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ பேதுரு உள்ளே பார்க்கும்போது பேதுருட ஆவி ஆத்துமா சரீரம் 3 இடம் மாறிடுச்சு. ஓகே, அந்த பிரேத சீலைகள் அப்படியே இருக்கின்றன, கழுத்து வரை தானே. இதுக்கு மேல அந்த தலை இருக்கிற இடத்துல தலை இல்ல, தலையும் இல்ல, அந்த துணியும் இல்ல. இப்படி கண்டார். එහෙම දැක්කනම් ஆனால் அந்த சூடாரியோன் துணி இருக்கிறது, அது உடம்போட மத்த துணியோட இல்ல, அது அந்த பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சொல்லுகிறது சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அந்த சுருட்டி வைத்திருக்கிறது என்பதற்கு கிரேக்க சொல் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி it is like taking this, இதை எடுத்து දැන් මේක අරගෙන இப்படி மடிச்சு මෙහෙම හකුලලා නමලා இப்படி 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 இப்படி, ஓகே, taking the piece of cloth, folding and rolling it up, இப்படி வச்சிருக்க. தமிழ்ல சுருட்டி வைக்கிறதுனா எப்படி வேணாலும் சுருட்டி வைக்கலாம் தானே. இப்படி இப்படி சுருட்டி நம்மாக்கள் வைப்பாங்க, தெரியாதா? ஏன் அப்படி சுத்தணும், சுருட்டி அழகா அப்படி ஓரத்துல வைக்கணும்? அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதற்கு முதல் நான் உங்களுக்கு இந்த சீலைகளை பற்றின ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இயேசு உயிரோடு எழுந்த பொழுது அவருடைய உடம்பில் அந்த சீலைகள் மட்டும் தான் சுற்றி இருந்தது என்றால் அவர் நிர்வாணமாய் எழும்பியிருக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, මගේ ප්‍රශ්නය, அவர் நிர்வாணமாய் இருந்தாரா? உடனே அதே அதிகாரத்திலே பிறகு மகதலேனா மரியாள் இயேசுவை வெளியே காணும் போது இயேசு நிர்வாணமாய் இருந்தார்? இல்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 5ம் 7ம் சீலைகள் என்று வருகின்றனவே, ஒத்தோனியோன் என்ற சொல் வருகிறது. வேதத்தின்படி இந்த சீலையை தான் பவுலடியார் சொல்கிறார், பழைய உடையை களைந்து போட்டு புதிய உடையை தரித்துக் கொள்ளுகிறோம் என்று. நீதியை குறிக்கும். வஸ்திரம் என்றால் என்ன? இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? நீதி, தர்மிஷ்டகம். இப்போ வெளிப்படுத்தலுக்கு ஓடுங்க, 19வது அதிகாரத்துக்கு 8வது 14வது வசனங்களை வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி
அவளுக்கு, அதாவது சபைக்கு, மணவாட்டிக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த 2 வசனங்களிலும் கூட இந்த மெல்லிய வஸ்திரம் வருகிறது. ஆனால் வேறொரு ஒரு கிரேக்க சொல், ඉතින් මේ சாஸ். බුසොස්. முதல்ல ஒத்தானியோன், இந்த ஒத்தானியோன், ඔතෝනියොන් ප්‍රථම තිබෙන්නේ ඔතෝනියොන් ලෙස. இப்ப பூசோஸ். දැන් බුසොස්. கவனிங்க கவனிங்க கவனிங்க. வெளிப்படுத்தலில் வருகின்ற அந்த மெல்லிய வஸ்திரம் பூசோஸ், பூமியில் அந்த மெல்லிய வஸ்திரம் ஒத்தானியோன். இயேசுவை சுற்றி இருந்தது ஒத்தோனியோன் வஸ்திரம். යේසුන් அதிலிருந்து வெளியே வந்தவர் நிர்வாணமாகவில்லை, නිර්වස්ත්‍ර වුණේ නෑ. பூசோஸ் வஸ்திரம் அணிந்தவராய் இன்று வரை காணப்படுகிறார். බුසො என்ன அர்த்தம் தெரியுமா? මොකක්ද අර්ථය දන්නවද? இயேசுவானவர் உலகத்தில் இருக்கும் பொழுதும் Yes. நீதிமானாயிருந்தார். Yes. ஆனால் இந்த பூமியின் நீதி எவ்வளவு நல்லதா இருந்தாலும் பரலோகத்துக்கு செல்லுபடியாகாது. பூமியில் இருக்கும் வரை பூமிக்குரிய நீதி பரிசுத்தவான்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் பரலோகத்துக்கு போகும் பொழுது பரலோக நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும். இயேசு அடையாளமாய் காட்டுகிறார், இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், இந்த உலகத்தின் நீதியை கூட நான் இப்போ விட்டு விடுகிறேன். நொடியிலிருந்து நான் பரலோக நீதியில் பரலோகத்தின் ராஜாவாய்த்தான் இருக்க போகிறேன். அதுதான் அந்த ஒத்தோனியோன் புசோஸ், அந்த வித்தியாசம். இந்த மடிச்சு சுருட்டுறதனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். யூத கலாச்சாரம், යුදෙව් සංස්කෘතිය. யூத முறைமையின்படி அல்லவா அடக்கம் பண்ணப்படுகிறார். யூத கலாச்சாரத்திலே ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டு எஜமான் சாப்பிட உட்காரும் போது නිවසි அந்த சாப்பாட்டை பரிமாறுகிற வேலைக்காரர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ඒ இப்ப நான் பேசுவது ஒரு ராஜா அல்லது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிரமுகர், ஒரு முக்கியமான ஒரு நபராயிருந்தால் மேசையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சாப்பாடெல்லாம் பரிமாறி விட்டு தூரம் போயிட்டு வேற இடத்துல ஒளிஞ்சுக்கிறணும். அந்த பெரியவர் எதுக்கோ வெளியே போகிறது, இன்னும் சாப்பிட்டு முடியல, அவரு போயிட்டு வந்துருவாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? එතකොට ඔහු මොනවද කරන්නේ? இந்த துணியை எடுத்து මේ ඒ රෙදි කැබල්ල අරගෙන එහෙම மடிச்சு, இப்படி மடின்னு மடிச்சு එහෙම ඔතාගෙන ගිහිල්ලා இப்படி அந்த பிளேட் பக்கத்துல வச்சுட்டு எழும்பி போவார். அவங்களுக்கு தெரியும், வேலைக்காரங்களுக்கு தெரியும், இப்படி பார்க்கும்போது எங்களுடைய எஜமான் இன்னும் முடிக்கல, அப்ப இப்ப நம்ம போயிட்டு டேபிளை கிளீன் பண்ணிடக்கூடாது. அவர் திரும்ப வர்றார். ඔහු නැවත වතාවක් එනවා. அவர் சாப்பிட்டு முடித்து விட்டால் ඔහු කෑමකා හමාර කළා නම් அவர் அப்படியே போட்டுட்டு போவார். வந்து மேஜையை சுத்தப்படுத்துவார். இயேசு காட்டுகிறார், යේසුස් වහන්සේ පෙන්නනවා இன்னும் முடிக்கலடினா, මම තාම ඉවර කරේ නෑ. மரித்தேன், මැරුණා, உயிர் தெழுந்தேன், මම උත්ථානය වුණා, பரலோகத்துக்கே போக போகிறேன். මම ස්වර්ගයටත් යන්න යනවා. ஆனால் නමුත් திரும்ப வருவேன். அந்த எஜமான் எங்க வருவாரு? வீட்டுல எந்த இடத்துக்கும் இல்ல, ඒ නිවසේ ඕනෑම තැනකට නෙවෙයි, அந்த மேசைக்கே வருவார். இதே இடத்துக்கு அவர் வர போறார். இயேசு காட்டுறார், යේසුස් වහන්සේ පෙන්නනවා இஸ்ரவேலிலே எருசலேமிலே கொல்லப்பட்டேன். ඉස්රාවේල් වල යෙරුසලම මාව මරණු ලැබුවා. I died in Jerusalem. I rose again in Jerusalem. நான் எருசலேமிலே உயிர் මම தெழுந்தேன். යෙරුසලමේදී උත්ථානය වුණා. எருசலேமிலே ஒலிவ மலையிலிருந்து மேலே போகிறேன். යෙරුසලමේ ඔලිව කන්දේ ඉඳලා මම ස්වර්ගස්ත වුණා. I ascend from Jerusalem, the Mount of Olives. I am coming back to Jerusalem. எருசலேமுக்கே நான் திரும்ப මම නැවත වතාවක් යෙරුසලමට පැමිණෙනවා. ආමේන්. Hallelujah.